உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் இந்த மாதிரி மாடலில் வச்சு பாருங்கள். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப இதே மாடலில் செஞ்சு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்து அதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கி வரணும் வெங்காயம். அதுக்கு அடுத்தது ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு வதங்கிட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், பெப்பர் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூனும், சோம்பு தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெறும் மிளகாத்தூள் போடுறதுனால காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ தயிர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ரெடி பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒன்று போல் நல்லா வதங்கி வரணும். இது வதங்கி வந்துட்ட பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம ரெடி பண்ணி வச்சதை இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ மசாலா ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் மசாலா அந்த கிண்ணத்துலேயே இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/4 கப்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அந்த மசாலா அலசி அந்த வெங்காயம் தக்காளிலேயே ஊற்றிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு வதக்கிட்ட பிறகு நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மசாலா பாருங்கள் எப்படி ரெடி ஆகி வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனில் படணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விடும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு குமிங்கி வெந்த மாதிரி இருக்கும் ஸ்லோவாக வச்சிட்டிங்கன்னா. இப்போ தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 2 கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றினா தண்ணியாயிரும். 2 கப் மட்டும் ஊற்றினா போதும். ஸோ இப்போ தண்ணி ஊற்றிட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கனும் மசாலாவும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் விசிலை போட்டுட்டு ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வெந்தால் போதும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ குழம்பு ஃபுல்லாக கூட்டியாச்சு. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு விசில் விட்டால் போதும். 2எல்லாம் விட்டிங்கன்னா ரொம்ப பஞ்சு ஆகிடும் சிக்கனு. ஸோ ஒரே விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆயிலெல்லாம் நல்லா மேலே மிதங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி மிதங்கி இருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே இந்த சிக்கன் குழம்பு எல்லாருக்குமே ஃபேவரட்டான சிக்கன் குழம்பாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர்.
அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.